அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த வடுகப்பாளையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு பேசினார். இன்னைக்கு வர்ற வழி முழுவதும் ஒரே பசுமையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நம்ம கொண்டு வந்தது. அந்த திட்டம் வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய பொருளாதாரம், விவசாயிகளாகட்டும் ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது. சேலத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியில் இணைந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே நாராயணசாமி நாயுடுவின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வரும் தேர்தலில் தங்களது முழு ஆதரவை அதிமுகவுக்கு வழங்குவதாக தெரிவித்தனர். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் தனக்கு எதிராக நிறைய பன்னீர்செல்வத்தை களத்தில் இறக்கியவர் ஆர்.பி. உதயகுமார் என திமுக வேட்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். போடி தொகுதிக்குட்பட்ட கோவிந்த நகரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட போது இவ்வாறு பேசினார். நான் செவனேன்னு ராமநாதபுரம் போயிடலாம்னு சொல்லி அங்க போய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டேன். அங்க அவருடைய அறுவடை உதயகுமார் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தாங்க. அந்த 6 பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பார்த்து எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோற்க வைக்கிறீங்க. என்ன நடந்தது? அங்கே போட்டியிட்ட அதிமுக சார்பில் போட்டியிட்ட அந்த நபரும் இவர் கூட்டி வந்த அந்த 6 பேரும் டெபாசிட் தொகையை இழந்தார்கள். அதுதான் வரலாறு. திருச்சி எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில் அமைச்சர் KN நேரு பரப்புரையில் ஈடுபட்டார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக முதன்மைச் செயலாளர் அமைச்சர் KN நேரு 57வது வார்டுக்கு உட்பட்ட எடமலைப்பட்டி புத்தூர் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் தெரு, அரசு காலனி, எம்ஜிஆர் நகர், முருகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். சிலந்தி வலையில் சிக்கிய ஈயாக பாஜகவின் வலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் விமர்சித்தார். அறந்தாங்கி அருகே கொத்தமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணிக்கும் டெல்லிக்கும் இடையேதான் இம்முறை போட்டி எனவும் குறிப்பிட்டார். அவர் சிலந்தி வலையில் சிக்கிய ஒரு ஈ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வஞ்சக வலையில் விழுந்து விட்டவர். அத்தகைய நபருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எங்களுக்கும் போட்டி கிடையாது. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மோகன் முந்திரிக்கொட்டை உடைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கணிசப்பாக்கம், சித்திரைச்சாவடி, பனப்பாக்கம், பலாப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தேர்தலில் போட்டியிடும் பொழுது எதிர்க்கட்சி வேட்பாளர் பற்றியோ விமர்சனங்களை பற்றியோ தான் பேசுவதில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும். அதில் கோவை தெற்கு தொகுதியும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். தோல்வி பயத்தால் தன்னை குறிவைத்து புகார் அளிக்கப்பட்டதாக கன்னியாகுமரி மாவட்டம் விடவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவரது வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்ட நிலையில் இதனை கூறினார். ഓൺലൈൻ റെക്കോർഡ്സ് വഴി എല്ലാ அந்த 7 കംപ്ലൈന്റുക്കും വിത്ത് എക്സിബിറ്റ് പ്രൂഫോട് കൂടി കൊടുത്താச்சு. 2:30க்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வர சொன்னேன். வந்தப்போ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸா திரும்பி கொடுத்து அப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவருக்கு போத்தியப்பட்டதுனால இந்த நம்ம நாமினேஷனை அக்செப்ட் பண்ணியதாயிட்டு அவர் சொல்லியிருக்கு. பழனியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பிரவீன்குமார் கரும்பு ஜூஸ் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். அரசு மருத்துவர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணி செய்வதற்காக வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் தாங்கள் வெற்றி பெற்றால் மலைவாழ் மக்களுக்கு குளிப்பதற்கு வாட்டர் ஹீட்டரும் குளிரை தாங்க எலக்ட்ரிக் ஹீட்டரும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். குளிர்காலத்துல தண்ணி காய்க்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நைட் படுத்தும்போது ரூம் ஹீட்டர் இருந்தா நல்லா இருக்கும். சரி, வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹொசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக தமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகுமார் குற்றஞ்சாட்டினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை பல இடத்துல பாதிக்கப்படுன்ற காரணத்தினால இந்த வாக்கு எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு செயலாக இருக்குது. கட்டாயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓட்டு அரசியல் நீங்கள் எங்களை தள்ளிவிட்டாலும் நாட்டு அரசியலுக்காக என்றுமே நின்று போராடுவோன்றதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யா தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிரடியாக தொடங்கினார். கீழப்புலியூர் பச்சையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேப்பூர் ஒன்றியத்தின் பல்வேறு கிராமங்களில் மக்களை சந்தித்த சரண்யா விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன் என உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக, பாமக, பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 6 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குளித்தலை பணிக்கம்பட்டி 4 ரோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 4 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல கரூர் கோவை சாலையில் வையாபுரி நகரில் லிங்கதுரை என்பவரிடம் 99,000 ரூபாயும், அத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் 95,750 ரூபாயும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மொடக்குறிச்சியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மத்திய அரசே எடுத்துக்கொண்டதாக துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மொடக்குறிச்சியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க மத்திய அரசு ஒதுக்கிய 36 கோடி ரூபாயை மத்திய அரசை திருப்பி எடுத்துக் கொண்டதாக மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க, அவங்க 36 கோடி மதிப்பிலான அந்த மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அந்த இன்னைக்கு காணாம போச்சு. நமக்கு நம்ம தொகுதிக்கு வந்த அந்த இது வரல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைச்சர் மையநாதனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாடல் பாடி விமர்சித்தார். வஞ்சகன் விரித்த வலை, பாஜக என்கிற வஞ்சகன் விரித்த வலையில் அவர் அகப்பட்டுக் கொண்டார். சொந்த சுயநலத்திற்காக டெல்லி கூப்பிடாரு, ஒரு ஓடுறாரு. சம்பந்தி வழக்கை முடிக்கவே இத்தகைய அரசியல் நகர்வுகள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மதுரவாயில் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ராமாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. திறந்தபடி வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற பெஞ்சமின் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பட்டாசுகள் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர். மருது சேனை அமைப்பின் பொறுப்பாளர் மயிலி முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் 30க்கும் மேற்பட்டோர் தொண்டர்களுடன் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தனது வெற்றி வாய்ப்பை தடுக்கும் வகையில் அனைவரும் சேர்ந்து செய்த சதி என வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் பாரி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்த அவரது தந்தையின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய பாரி தனது வெற்றி வாய்ப்பை தடுக்க செய்யப்பட்ட சதி இது என்றும் இதை யார் செய்தார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாணியம்பாடி தொகுதி தாவேகா வேட்பாளர் சையத் புர்கானுதீன் ஜாஃபராபாத், பத்தாப்பேட்டை, தும்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தும்பேரி பகுதியில் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் போடியில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்திடம் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர தெலுங்கில் மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கு அவர் தெலுங்கில் பதிலளித்தார். தேனி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீரங்கபுரம், வெங்கடாச்சலபுரம், கோவிந்த நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது வெங்கடாச்சலபுரம் பகுதி மக்கள் காளியம்மன் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர வேண்டும் என தெலுங்கில் கோரிக்கை வைத்தனர். அதற்கு ஓபிஎஸ் தெலுங்கில் பதிலளித்தார். நானும் மனமனுஷிதான்.
சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தனது பரப்புரையை தொடங்கினார். அவரது வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் டீ கடைகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வெம்பக்கோட்டை பகுதியில் பட்டாசு உற்பத்தியாளர்களையும் சந்தித்து பேசிய அவர் தொகுதி வளர்ச்சிக்கான வாக்குறுதிகளை அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் சுவாரஸ்யமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கம்படியம்பட்டு பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த அவர் திமுக கூட்டணி வேட்பாளரை படையப்பா பட வசனத்தை கூறி விமர்சித்தார். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்றாருல, சட்டம் மாப்பிள்ள வருது, சட்டம் என்னதுன்னு சொல்றாருல்ல, அது மாதிரி இன்றைக்கு கட்சி அவர் வேட்பாளர் வருது, ஆனா கட்சி இன்றைக்கு கட்சி மட்டும் வராது. கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் எதுவும் செய்யாததால் அவர் வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதாக அவரை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த செந்தமிழ் செல்வன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தாம் வெற்றி பெறுவேன் என்றார். அவங்க தெற்குல எதுவுமே பண்ணலங்கிறதுக்காக தான் வடக்குக்கு வந்திருக்காங்க. தெற்குல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே திருப்பி நின்றுக்கலாம். தெற்குல அவங்க எதுவுமே பண்ணல, மக்களுக்கு 5 ஆண்டு காலம் எந்த திட்டங்களும் அவங்க கொடுக்கலங்கிறதுனால தான் இப்ப திருப்பி வடக்கு தொகுதி நோக்கி வராங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியம்பாடி ஒன்றியம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று பரப்புரையில் ஈடுபட்ட அவரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தேநீர் கடைக்கு சென்ற அவர் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியை சேர்ந்தவர் போட்டியிடும் போது மக்களுடன் தொடர்பில் இருக்க முடியும் என சீமான் குறித்து காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். நான் தெளிவா சொல்றேன், திரு சீமான் அவர்கள் 2016 கடலூர்ல நின்னார், 2021 திருவொற்றியூர்ல நின்னார், 2026 இப்ப காரைக்குடியில நிக்கிறார். அடுத்த தேர்தல் 31 வரும்போது எந்த ஊருக்கு போப்பாரு அவரை தான் கேட்கணும். அதனால சொல்றேனே, காரைக்குடிக்கு நாங்க உள்ளூர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் வைத்திருக்கிறோம் நான் வாதம் பண்றேன். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளும் மூடப்படும் என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மதுபான கடைகளையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது விழுப்புரம், கடலூர், அங்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க அந்த கடைகளும் காலையில இருந்து மூட போறாங்க. EPS தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் OPS, சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இருந்து வெளியேற்றியதுதான் அவர் செய்த மிகப்பெரிய திட்டம் எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். சசிகலா அவர்களையே அதிமுகவிலிருந்து வெளியேற்றிய திட்டம். அடுத்த திட்டம் அதிமுகவை டெல்லியில அடிமையாக அடமானம் வைத்திருக்கக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டில் துரோகத்தின் ஆட்சி வேண்டுமா, தியாகத்தின் ஆட்சி வேண்டுமா என சசிகலா வினவியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் 50% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றார். துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் அது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். அண்டை மாநிலங்களுக்கு எல்லாம் தோன்றாத காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பிறந்த அண்ணன் மறக்கிறானோ இல்லையோ, அவர் தமிழ்நாட்டுக்கு நமக்கெல்லாம் அண்ணனாக இருந்து மாதம் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் பணம் அனுப்புகிறான்னு சொன்னா அவர் போட்ட ஒரே கையெழுத்து தான் நமக்கு 1000 ரூபாய் நம்ம இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு 56 ரூபாய்க்கு டீசல் ஏற்றுமதி செய்வதாகவும், ஆனால் உள்நாட்டில் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்து வஞ்சிப்பதாகவும் செஞ்சி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் விமர்சித்தார். வெளிநாட்டுக்கு டீசல் மோடி அனுப்புறாரு 56 ரூபாய்க்கு. இங்க டீசல் மோடி விற்கிறாரு 110 ரூபாய்க்கு. அப்ப மக்களை வஞ்சிக்கிறது யார்? மோடி. அதுக்கு ஜால்ரா போறது யார்? எடப்பாடி.
சிவகங்கை தொகுதியில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகராட்சியின் ஒவ்வொரு வார்டுக்கும் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரை செய்தார். ஏற்கனவே செய்த நலத்திட்டங்களை தாண்டி கிட்டத்தட்ட 552 வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார். அந்த 552 வாக்குறுதிகளிலே முத்தான ஒரு திட்டம்தான் இல்லத்தரசி திட்டம். எல்கேஜியில் கூட சேர முடியாத ஒருவர் பிரின்சிபல் ஆக வேண்டுமென நினைப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விஜயை மறைமுகமாக சாடினார். மதுரை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் கோ தளபதியை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். எல்கேஜியில் அட்மிஷன் கேட்கிறார். ஆனா அட்மிஷனுக்கு வந்த பிள்ளை சொல்லுது நான் தான் பிரின்சிபால் ஆகணும் அப்படின்னு. ஆகவே எல்கேஜியிலே கூட சேர முடியாத போய் பிரின்சிபால் நேரடியா என்ன பிரின்சிபாலா போடுங்க என்று கேட்டால் எவ்வளவு ஒரு அசிங்கமோ அந்த அரசியல் அசிங்கங்கள் இங்கே அவதூறுக்கு இடமில்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ராஜஸ்தான் துணை ராணுவப் படையினர் பேரணியாக சென்றனர். மானாமதுரையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக வெளிமாநில காவல்துறையினரின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மானாமதுரை முருகன் கோவிலில் தொடங்கிய ராஜஸ்தான் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்பு முக்கிய சாலைகள் வழியாக சென்று யூனியன் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த ஹரி நாடார், ராக்கெட் ராஜா ஆகியோர் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுபவர்களின் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டன. அப்போது ராக்கெட் ராஜாவை முன்மொழிந்த நபர் ஒருவர் வாக்காளர் பட்டியல் விவரங்களை தவறாக அளித்துள்ளதாகவும், சிறையில் உள்ள ஹரி நாடார் முகவர் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்தது செல்லாது எனவும் கூறி தேர்தல் நடத்தும் அலுவலர் 20 மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். திமுகவில் அமைச்சர்களாக இருக்கும் பலர் அதிமுகவின் முதுகில் குத்தி துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் என அக்கட்சியை சேர்ந்த நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்தார். திண்டிவனம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுகவை கடுமையாக சாடினார். ஊர்ல இருக்கிறவங்க அனைவருக்குமே தெரியும், இன்னைக்கு அத்தனை மந்திரிகள் இருக்கிற மந்திரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதுகுல குத்தி துரோகிகள் தான் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. பூந்தமல்லி அருகே குமணஞ்சாவடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பேனரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்கள் இல்லாதது கவனத்துக்கு வந்த நிலையில் மீண்டும் ஒட்டப்பட்டன. அமமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அப்பகுதியில் கூட்டம் நடைபெற்றது. அதற்காக வைக்கப்பட்ட பேனரில் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படங்கள் முதலில் இடம்பெறாத நிலையில் பின்னர் ஒட்டி இணைக்கப்பட்டன. சென்னை சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் இரவு 9:40 மணியானதால் சாலையில் ஓடியபடியே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் சூழ்ந்திருந்ததால் வாகனத்தை விட்டு கீழே இறங்கிய அவர் திடீரென ஓடிக்கொண்டே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரைக்கு இரவு 10 மணி வரை மட்டுமே தேர்தல் ஆணையம் அனுமதித்திருப்பதால் அவர் ஓட்டமும் நடையுமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மது அருந்துவதை தடுக்க முடியாது எனவும், ஆனால் அதனை குறைக்கும் நடவடிக்கையை திமுக அரசு செய்யவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். சிவகாசி அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். டாஸ்மாக் கடை அங்கொன்று இங்கு இருந்தது அண்ணாதிமுக ஆட்சியில். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடை, எங்கு பார்த்தாலும் பார். இவைகள் தடுக்கப்பட வேண்டும். 60,000 கோடி தமிழ்நாட்டு அரசுக்கு வருமான வரி சொன்னால் அது யார் பணம்? சென்னை வில்லிவாக்கத்தில் 100% வாக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூய்மைப் பணியில் ஈடுபடும் வாகனங்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர், பூந்தமல்லி, சோழவரம், புழல், அயப்பாக்கம் ஊராட்சி தூய்மைப் பணியில் ஈடுபடும் வாகனங்கள் மற்றும் 180 தூய்மைப் பணி ஊழியர்கள் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் தொடங்கி வைத்தார்.
கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தளபதி முருகேசன் டீ கடையில் பஜ்ஜி போட்டு வாக்கு சேகரித்தார். சூலூர் தொகுதிக்குட்பட்ட கள்ளப்பாளையம், பாப்பம்பட்டி, அக்கநாயக்கன்பாளையம், வடவள்ளி, சுல்தான்பேட்டை பகுதிகளில் தளபதி முருகேசன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கள்ளப்பாளையம் பகுதியில் டீ கடையில் பஜ்ஜி சுட்டு வாடிக்கையாளர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவெரும்பூர், பகவதிபுரம், பிரகாஷ் நகர், மலைக்கோவில், மாதா கோவில் தெரு, திடீர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். அரசு பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் கலந்துரையாடியும் ஆதரவு திரட்டினார். விருதுநகரில் தாவேகா வேட்பாளர் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து வாடிக்கையாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் ரோசல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர், பாண்டியன் நகர், முத்தால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் செல்வம் வீதி வீதியாக சென்று பரப்புரை செய்தார். தாவேகாவின் வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி ஆதரவு கோரினார். காரைக்காலில் இறுதிக்கட்ட பரப்புரையில் பங்கேற்க தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். புதுச்சேரி காரைக்காலில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க தனி ஹெலிகாப்டர் மூலம் வரிச்சகுடி பாலிடெக்னிக் கல்லூரிக்கு அண்ணாமலை சென்றார். அப்பொழுது சுமார் 20 நிமிடங்களுக்கு அந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். இந்தியாவை விட பாகிஸ்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். Pakistan has become more important to the world than India. That is the achievement of Mr. Narendra Modi. Today America wants Pakistan. Everybody wants Pakistan. Pakistan is negotiating. Where is India? Where is our Vishwaguru? காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட தேர்தலில் விருப்ப மனு அளித்தும் வாய்ப்பளிக்கப்படாததால் கட்சியிலிருந்து விலகுவதாக மாநில பொதுச் செயலாளர் பச்சேரி CR சுந்தரராஜன் தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அவர் விருப்ப மனு அளித்த நிலையில் அந்த தொகுதி திமுக கூட்டணியில் முக்குலத்தூர் புலிப்படை தலைவர் கருணாசுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் முயற்சியால் மேலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்துள்ளார். அந்த வாய்ப்பும் பறிபோக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அவர் விலக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிலம்பம் சுழற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் KR ஜெயராம் போட்டியிடுகிறார். இவர் பீளமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பழமாலை அணிவித்து கட்சியினர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அங்குள்ள மைதானத்தில் சிலம்பம் பயிற்சி மேற்கொண்ட குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு தானும் சிலம்பம் சுற்றினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மக்களிடம் எளிதாக கொண்டு செல்லும் வகையில் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் வித்தியாசமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரிட்ஜ், சிலிண்டர், மானிய விலையில் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் ஒரு வாகனத்தில் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட பொருட்களை வைத்துக் கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதிக்கு 2000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவரும் திருச்செங்கோடு தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளருமான ER ஈஸ்வரன் தெரிவித்தார். உலகப்பன் பாளையத்தில் கிராம மக்களிடையே வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இவ்வளவு இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி 2000 கோடி கொண்டு வந்திருக்கோம். நம்ம தொகுதிக்கு 2000 கோடிக்கு நம்ம திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம்.